ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேஜிபி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பரோட்டா. இது ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பன்னீர் பரோட்டா. இந்த பன்னீர் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எம்மி பன்னீர் பரோட்டா. பன்னீர் பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவுக்கு ஒரு ஆஃப் ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இல்லாட்டி கீ, உங்களோட இஷ்டம்தான். கீ யூஸ் பண்ணுறவங்க கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, ஊறட்டும். இது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணக்கூடிய பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் ஸ்டஃபிங்க்கு தேவையானது ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பன்னீர் எடுத்திருக்கேன். இது நான் வெளியில் வாங்கின பன்னீர் தான். இந்த பன்னீரை நம்ம கேரட் எல்லாம் கிரேட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைஸ் நீட்டாக வர கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் கிரேட் பண்ணிட்டேன். பன்னீர் கிரேட் பண்ணி ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பொடியாக இருந்துச்சுன்னா என்னமோ நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ரொம்ப சாஃப்டாக ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அப்போது நம்ம ஆலு பரோட்டாக்கு செய்கிற மாதிரி ஆகிடும். இது இந்த மாதிரி உதிரியாக வராது. ஸோ அதனால் நல்லா நீட்டாக இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிட்டுருக்குது. இதில் பொடியாக கட் பண்ண ஒரு ஆனியன் சேர்க்குறேன். ரொம்ப பொடியாக இருக்கணும். பாருங்கள், நான் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கிரேட்டரில் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு அவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியலன்னா, பன்னீர் கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயே கிரேட்டர்லேயே ஆனியனும் கிரேட் பண்ணிடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3மே போட்டுக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. நான் ஒரே ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் சில்லி பவுடர் சேர்ப்பேன் கொஞ்சம், அதனால். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நீங்கள் பொடியாக கட் பண்ணாலும் ஓகே. நான் கிரேட்டரில் தான் கிரேட் பண்ணியிருக்கிறேன் அதையும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் போடுறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1.25 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். சில்லி பவுடர் போடுறேன். சில்லி பவுடர் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண புதினா போடுறேன். இது ஃப்ளேவருக்கு தாங்க, பன்னீர் பரோட்டாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா. ஸோ கட் பண்ண புதினா போடுறேன். இதே மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போடுறேன். அப்புறம் நான் இப்போது ஸ்பூனில் போட்டது சாட் மசாலா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஓமத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் ஓமத்தை போடுறோம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. ஓமம் ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த மாதிரி ஆலு பரோட்டா, பன்னீர் பரோட்டா, இந்த மாதிரி வாழைக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணும். வாழைக்காயில் செய்யும் போது இந்த மாதிரி கேஸ் ஐட்டமெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஓமம், பெருங்காயம் இதெல்லாம் சமையலில் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. அசிடிட்டி வராது, சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். சில பேருக்கு இந்த மாதிரி பரோட்டாலாம் சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஓமத்தை சேர்த்து செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. இவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவு ரெடி ஆகிட்டுருக்குது. அந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து பாருங்கள். இப்போ நான் எப்படி உள்ளே ஸ்டஃப் பண்ணோன்றதை காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு மாவு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கும் போது உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதெல்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலுமே அதே மாதிரி தான். ஸோ அதனால நல்லா கரெக்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த சைஸ் ஒரு பூரி சைஸில் தேய்ச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீர் ஸ்டஃபிங் அதை சென்டரில் போடுறோம். நல்லா இந்த மாதிரி 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு
இது க்ளோஸ் பண்ணுறதாங்க இம்பார்ட்டண்ட்டு. நல்லா ஹோல் வராத மாதிரி கேப் இல்லாமல் க்ளீனாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கீழே வச்சு உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருமே சின்ன சின்னதாக இந்த மாதிரி மடித்து விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாவெல்லாம் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை நான் பாருங்கள் புட்டு கொஞ்சமாக எடுத்துட்டேன் வெளியில். அந்த எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை எடுத்துட்டேன். இப்போ நல்லா ரவுண்டாக கையில் ரவுண்டாக உருட்டிட்டு ஆஸ் யூஷுவல் மாவு தொட்டு ரொம்ப இதுவாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக மேலாக்க லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிறதா வெளியில் வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா பாருங்கள் மெலிசாக பன்னீர் பரோட்டா தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இது சில பேர் ரொம்ப திக்காக செய்வாங்க பன்னீர் பரோட்டா. உங்களுக்கு வந்து திக்காக வேணுன்றவங்க திக்காகவும் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி மெலிசாக தான் செய்வேன். ஸோ அதனால் இதே மாதிரி மெலிசாக செஞ்சாச்சு. பாருங்கள், தவா காஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பசங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல் டிஃபனு இப்போ இது லாக்டவுனு ஸ்கூல் இல்லை அது இதுன்னுட்டு வீட்டிலவே இருக்கிற பசங்க வந்து டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் டிஃபன் கேட்பாங்க. நம்ம எப்பயும் போல் தோசை இட்லி இதையே செஞ்சுட்டு இருந்தாலும் பசங்களுக்கும் சாப்பிடவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாகவும் செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான பரோட்டாங்க. இதையே நம்ம கோபி இருந்தால், அதாவது காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இருந்தால் பொட்டேட்டோ பாயில் பண்ணி இதே மாதிரி மசாலா செஞ்சு ஸ்டஃப் பண்ணி ஆலு பரோட்டா செஞ்சுக்கலாம். என்ன இருந்தாலும் ஸ்டஃபிங் நம்ம பசங்க சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கேரட்டில் செய்யலாம், முள்ளங்கியில் செய்யலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி நம்ம பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் எண்ணெயை போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரோட்டா செஞ்சு எடுத்துடணும். முடிஞ்சிருச்சுங்க வந்து ஒரு பரோட்டா. இன்னொரு பரோட்டா இதே மாதிரி நான் செஞ்சிடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யணும். லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறம் தான் அங்கே திருப்பணும், இல்லைன்னா உடஞ்சிடும். நம்மளோட பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளே கட் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன். ஸ்டஃபிங் எவ்வளோ பார்க்கவே எம்மியாக இருக்குது. நான் செஞ்சுருக்கிறேன் இந்த பன்னீர் பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகேஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகேஜிபி சேனல். பாய்.